அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர பௌர்ணமி. ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த எளிய பொருட்களை போட்டு வையுங்கள். குபேர கடாட்சம் ஏற்பட்டு பணம் மலை போல் குவியும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு பணவசிய தாந்திரிகம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில இன்றைய தினம் பௌர்ணமி, அதுவும் வியாழக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியை குபேர பௌர்ணமியாக நம்ம எடுத்துப்போம். சோ இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய அனைத்து பணவசிய தாந்திரிகங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். சோ இந்த சிம்பிளான மெத்தடை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் நம்ம 3 சேனல்களை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்றதுனால தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரம் குறைவாக இருந்ததுங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க தொடர்ந்து கேட்கறதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 ஜாதகமாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் கொடுத்ததற்கு பிறகு அந்த நேரத்தில் நானே உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்திற்கான பலன்கள் மற்றும் செய்ய வேண்டிய சூட்சமமான எளிய பரிகாரத்தையும் சொல்லிடுவாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. மேலும் ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்கள் மட்டும்தான் பார்க்கறதுனால ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இப்போ டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு ஜூன் 24ஆம் தேதிக்கு மேல தாங்க டேட்ஸ் கிடைக்கும். சோ கொஞ்சம் பொறுமையா ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான அத்தனை தகவல்களையும் கிளியரா உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இன்றைய பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:14 பௌர்ணமி திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் மே மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:49 வரை பௌர்ணமி திதி இருக்குங்க. பொதுவாகவே சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்கோ அந்த திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே ஆதிக்கம் செலுத்தும். சோ மே மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை தாங்க பௌர்ணமி. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் செய்வது உச்சகட்ட பலனை கொடுக்கும்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. குபேர காலமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் இது. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் சாயங்காலம் 5 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை செய்தால் போதும். இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை செய்ய முடியாதவங்க எந்த பௌர்ணமியில் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அனைத்து பௌர்ணமிகளுக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம், தாராளமாக நீங்க செய்யலாம். ஆனால் ஒரு பௌர்ணமி அன்று இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே நல்ல பலன்கள் நமக்கு தெரியும். இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். இன்கேஸ் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த
மெத்தடை நீங்க தவிர்த்துடுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய வேற யார்கிட்டயாவது சொல்லி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. பெண்கள் தீட்டை தவிர்த்து வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க செய்யலாம். கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள், ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணீர் அல்லது பன்னீர் நீங்க எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளர் அல்லது மெட்டல் டம்ளர்னு எதுல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் டம்ளர் மட்டும் நீங்க பயன்படுத்த வேண்டாம். பௌர்ணமினாலே அது சந்திர பகவானுக்கு உரிய நாள், சந்திரனுக்கு உரிய எண் 2. அதனால இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய பொருட்களை 2 எண்ணிக்கையில நம்ம எடுத்துக்கணும். முதலாவதாக 2 எண்ணிக்கையில நாணயம், எந்த டினாமினேஷன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். மேக்சிமம் 2 1 ரூபாய் நாணயம் கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா 2 ரூபீஸ் காயின், 5 ரூபீஸ் காயின், 10 ரூபீஸ் காயின் எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எண்ணிக்கை 2 இருக்கணும். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு மற்றும் அரை ஸ்பூன் அளவிற்கு பச்சரிசி. பச்சரிசி கிடைக்காதவங்க சாப்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசியும் பார்த்தோம்னா சந்திர பகவானுக்கு உரிய தானியம். சோ அவ்வளவுதாங்க நமக்கு தேவையான பொருட்கள். நம்ம ஒரு டம்ளர்ல பன்னீர் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க நார்மல் தண்ணீரை கூட யூஸ் பண்ணலாம். தண்ணீர் யூஸ் பண்றவங்க சுத்தமான தண்ணீராக பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது நீங்க குடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கோங்க. முதலாவதாக அரை ஸ்பூன் அளவிற்கு அரிசியை நம்ம போடணும். அதற்கு பிறகு 2 முனை உடையாத கிராம்புகள், பிறகு 2 துண்டு பட்டை, சுருள் பட்டை அல்லது தட்டையாக இருக்கக்கூடியதுன்னு எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 ஏலக்காய். ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு 2க்குமே இந்த ஏலக்காய் பயன்படும். கடைசியாக 2 ரூபாய் நாணயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதாங்க. இந்த பணவசிய பொருட்கள் அனைத்தையும் நம்ம தண்ணீர் அல்லது பன்னீர்ல ஆட் பண்ணிட்டு இப்ப இந்த டம்ளரை நீங்க பூஜை அறையில் வச்சிடுங்க. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க கூடாதுங்க, ஓபன்ல தான் நம்ம வைக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக இந்த தாந்திரிகத்தை செய்து உங்களுடைய பூஜை அறையில நீங்க வச்சிருங்க. தனி பூஜை அறை இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்க வச்சிருங்க. இன்றைய இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். நாளைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று இந்த தண்ணீரை நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இந்த அனைத்து பொருட்களையும் நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போற்றலாம். அரிசியையும் நீங்க போற்றலாம். வெறும் அந்த நாணயத்தை மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. மேலும் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை பணம் மற்றும் நகை வைத்திருக்கும் இடத்துல நீங்க லைட்டா ஸ்ப்ரே பண்ணுங்க. பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி போன்ற இடங்கள்ல இந்த தீர்த்தத்தை கொஞ்சமா நீங்க தெளிச்சு விடுங்க. வீட்டினுடைய நிலைவாசல் கதவு, அதாவது மரக்கதவு இருக்கும் பாருங்க, மெயின் டோர் மேலையும் லைட்டா இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடுங்க. மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க கிச்சன் சிங்க்ல ஊத்திடலாம். மற்ற இடங்களில் நீங்க தெளிக்க வேண்டாம். பணம் நகை வைக்கும் இடம் மற்றும் மெயின் டோருக்கு மேல நீங்க தெளிச்சு விட்டாலே போதும். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிக முறை. உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால கொஞ்சம் பெருசா தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் இது. இன்றைய தினம் மறக்காமல் இதை நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் தெரியும். அந்த 2 ரூபாய் நாணயங்களை நீங்க தாராளமாக செலவு செய்யலாம். அந்த நாணயத்தின் ஆற்றல் தண்ணீரில் கலந்திருக்கும். சோ அதை நீங்க தாராளமாக செலவு செய்யலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.